புனேவை சேர்ந்த ஒரு 30 வயது பிரெக்னன்ட் உமனுக்கு அவங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போனப்போ நீங்க பணத்தை கட்டினதான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம்னு சொன்னதுனால அவங்கனால அந்த பணத்தை கட்ட முடியாதனால இன்னைக்கு அந்த பெண்ணோட உயிரே போயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆமா, புனேவை சேர்ந்த ஒரு 30 வயது பெண்மணி தனிஷா பிஷே அப்படிங்கிற அவங்களோட உயிரானது இன்னைக்கு இல்ல, அவங்க இப்போ உயிரோடு இல்லை. அதுக்கு காரணம் அந்த ஹாஸ்பிட்டல் நீங்க பணத்தை கட்டினதான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம், இல்லைன்னா நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க மாட்டோம்னு சொன்னதுனாலையும் அந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்காம போனதுனால அவங்களோட காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப அதிகமாகி இப்போ இன்னைக்கு அவங்களோட உயிரே இழந்துட்டு இப்போ அவங்களுடைய 2 குழந்தைகளும் அவங்களுடைய கணவரும் பார்த்தீங்கன்னா தனி மரமா நிக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு காரணம் யார்? ஜிகே பைட்ஸ் பிரசன்ஸ் டாக் ஆஃப் த டவுன். தனிஷா பிஷே அப்படிங்கிறவங்க ஒரு 30 வயது பெண்மணி 7 months பிரெக்னெண்டா இருக்காங்க. மார்ச் 28 அன்னைக்கு அவங்களுக்கு சீரியஸான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புனேல இருக்கக்கூடிய தீனாநாத் மங்கேஷ்கர் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காங்க. அப்போ எமர்ஜென்சி கேர்ல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க 10 lakhs அட்வான்ஸ் பேமெண்ட்டா பண்ணாதான் நாங்கள் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எங்களால் 10 lakh இப்போ உடனே கட்ட முடியாது, நாங்கள் 2.5 lakhs கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ணல. இங்கே 10 lakhs அட்வான்ஸ் பேமெண்ட்டா கட்டணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் இவங்கனால அது கட்ட முடியாதனால அவங்களோட ட்ரீட்மெண்ட் ரொம்ப நேரத்துக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்காம சும்மாவே இருந்திருக்காங்க, ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கல. அதுக்கப்புறமா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு 2 ட்வின் பேபி கேர்ள்ஸ், 2 ரெட்டை குழந்தை, ஒரு பெண் குழந்தை அப்படிங்கிறது பிறக்குது. ஸோ சந்தோஷத்தை கூட அவங்களால முழுசா அனுபவிக்க முடியல. ஏன்னா அவங்களுடைய அம்மா அந்த உமனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான காம்ப்ளிகேஷன்ஸ், இன்டர்னலா இருக்கட்டும், இன்டர்னலா பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அங்கே போதுமான அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல ஃபெசிலிட்டிஸ் இல்லை. உடனே அவங்கள மணிப்பால் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்றாங்க. உடனே அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. பட் அங்கே போய் அவங்களோட ட்ரீட்மெண்ட் பலனளிக்காம அவங்க மார்ச் 31 அன்னைக்கு அவங்க இறந்துட்டாங்க. மார்ச் 28 அன்னைக்கு ஆரம்பிச்சவங்களோட அந்த போராட்டமானது மார்ச் 28 ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போயிட்டு அங்கே பணம் இல்லாதனால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. அதுக்கடுத்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்கே போய் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. ஆனால் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அவங்க கிட்ட இல்லை. அதுக்கப்புறமா அவங்க அங்கிருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க, மணிப்பால் ஹாஸ்பிட்டல். அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. பட் அவங்களோட அவங்களோட கண்டிஷன் இவ்வளோ டிலே ஆனதுனால அந்த ட்ரீட்மெண்ட்டை அந்த பாடி ஏத்துக்கல. ஸோ இப்போ அந்த உமன் நோ மோர். இப்போ அந்த 2 குழந்தைங்களும் நினைச்சாலும் அவங்க அம்மாவை பார்க்கவே முடியாது. பட் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? இது ஏன் இவ்வளோ பெரிய நியூஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த பெண்மணி பிஜேபி எம்எல்சி, மகாராஷ்டிராவோட எம்எல்சி அமித் கோர்கே அப்படிங்கிற ஒரு பர்சனல் செக்ரட்டரி தான் சுஷாந்தோட மனைவி தான் இந்த தனிஷா பிஷே. ஸோ அதனாலதான் இது ஒரு பயங்கரமான நியூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு நியூஸை கேள்விப்பட்டோமே மக்கள் எல்லாருமே அந்த தீனாநாத் மங்கேஷ்கர் ஹாஸ்பிட்டல்ல போய் முற்றுகையிட போயிட்டாங்க. போராட்டமானது நடக்குது. அந்த ஹாஸ்பிட்டலோட வாசலே நின்றுட்டு மக்கள்லாம் போராட்டம் பண்றாங்க. அந்த பேர் பலகையெல்லாம் கல்லெடுத்து அடிச்சு நிறைய ஒரு ஆர்ப்பாட்டமே பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டரும் இதுக்கு நாங்க சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்போம், நாங்க விசாரணை கமிட்டி அமைச்சு இதுக்கு விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சிருந்தாரு. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் தலைமையில ஒரு விசாரணை கமிட்டி அமைக்கிறாங்க. அதுக்கு ஹெட்டா மகாராஷ்டிரா ஹெல்த் டிபார்ட்மெண்டோட ஜாயிண்ட் டைரக்டர் ராதாகிஷன் பவரை ஹெட்டா போட்டு அவருக்கு கீழே 4 member கமிட்டி அப்பாயின்ட் பண்றாங்க. ஸோ அந்த கமிட்டி அவங்களோட எல்லா விசாரணையும் முடிச்சு நேத்து, அதாவது ஏப்ரல் 7, 2025 அன்னைக்கு அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க புனே போலீஸ் கிட்ட. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? அது எண்டாவது இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பெண்மணி முதல்ல போய் அட்மிட் ஆக போன அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுக்காம அவங்க தாமதிச்சதுனாலதான் இன்னைக்கு திஸ் உமன் இஸ் நோ மோர் அப்படிங்கிறது அவங்களோட ரிப்போர்ட்லயே அவங்க கொடுத்துட்டாங்க. பிளஸ் ஆஸ் பர் த மெடிக்கல் ஆக்ட் படி அவங்க சொல்ற அந்த ரெகுலேஷன்ஸ், சேரிட்டபிள் ஹாஸ்பிட்டல்ஸ்னா கண்டிப்பா கட்டாயம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, சொல்ற மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இது எதையுமே அக்செப்ட் பண்ணல. இல்லை நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், நாங்கள் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் சஜஷன் பண்ணோம், நாங்கள் அட்மிட் ஆக சொன்னோம், அவங்க பேஷண்ட் தான் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட சொல்லாமே ஹாஸ்பிட்டல் விட்டு போயிட்டாங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கவுண்டர் அலிகேஷன்ஸ் இவங்களும் வைக்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அட் எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு அந்த 2 குழந்தைங்களுக்கு அம்மா அப்படின்னா அந்த குழந்தைங்க யார் அம்மான்னு கூப்பிடும். ஸோ இன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு அம்மா இல்லை. என்னதான் இப்போ ரிப்போர்ட் கொடுத்து அதுக்கு காரணம் ஹாஸ்பிட்டலாவே இருக்கட்டும், அவங்க தாமதிச்சதுனாலதான். பட் இன்னைக்கு இப்போ அந்த 2 குழந்தைங்களுக்கு அம்மா இல்லை.
ஸோ இது இப்போ அவங்க எவ்வளோதான் அவங்க இதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும், எவ்வளோதான் அவங்க அதுக்கு பணம் இழப்பீடாக கொடுத்தாலும் அந்த குழந்தைங்களோட அம்மா வந்து அவங்களுக்கு திருப்பி கிடைச்சிருமா அப்படின்னா இல்லை. ஸோ அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க். ஸோ இதை பற்றி ஒரு சாதாரண குடிமகனாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் என்னடானா பணம் இல்லாதனால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல, இன்னொரு ஹாஸ்பிட்டலில் அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் இல்லை, எல்லாமே இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குள்ள அவங்களோட பாடி அந்த ட்ரீட்மெண்ட் ஏற்றுக்கக்கூடிய அந்த கேப்பபிலிட்டியை இழந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து குழந்தை பிறந்து, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற அளவுக்கு அவங்க பாடி அந்தளவுக்கு அவங்க பாடி ட்ரீட்மெண்ட் ஏற்றுக்கல. ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த நிலைமையில மக்கள் எல்லாரும் போய் முற்றுகிட்டு போராட்டம் பண்றதுனால அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த அந்த டீன் பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. காரணம் என்னன்னு கேட்டா, எனக்கு பயங்கர பப்ளிக் ப்ரெஷரா இருக்கு, பிளஸ் நிறைய த்ரெட் கால்ஸ் எல்லாம் வருது, அதனால நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசைன் பண்ணிட்டே போயிட்டார். இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தா அந்த டாக்டர், அந்த கைனகாலஜிஸ்ட் டாக்டர், அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஓகேங்களா? பட் இதுதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நிலைமை. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் ஃப்ரேம் ஒர்க், ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு நார்மலான ஒரு இந்தியன் சிட்டிசன், ஒரு மிடில் கிளாஸ் பர்சன்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு இன்சிடென்ட்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஏதோ ஒரு படத்துலையோ இல்லை ஒரு வெப் சீரிஸ்லையோ நம்ம பார்க்கல, நிஜ வாழ்க்கையில் இந்தியாவில் மகாராஷ்டிராவில் புனேல நடந்த ஒரு சம்பவம். ஒரு 30 வயது பெண்மணிக்கு பணம் இல்லாதனால ட்ரீட்மெண்ட் நடக்கல, அதனால இப்போ அவங்க 2 குழந்தைங்களும் அம்மாவே இல்லாமல் தவிக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான அடுத்து என்ன டாபிக் பற்றி நம்ம பேசலாம் அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கண்டிப்பாக நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்க. This is GK Bytes presents Talk of the Town. GK Bytes presents Talk of the Town.